7 திரைகள் அடுத்தடுத்து விளக்கப்பட்டு காட்டப்பட்ட ஜோதி தரிசனம். வடலூர் தைப்பூச திருவிழாவுக்கு குவிஞ்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள். வெகு விமர்சையா நடந்துட்டு வருது சத்திய ஞான சபையினுடைய 154வது தைப்பூச திருவிழா. வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையா நடக்கும். இதுல ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து இந்த தரிசனத்துல ஈடுபடுறது வழக்கம். அந்த வகையில இந்த தடவை 154வது தைப்பூச ஜோதி தரிசனம் விழா வெகு விமர்சையா நடந்துட்டு வருது. தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து ஜோதி தரிசனத்துல பங்கெடுத்துட்டு வராங்க. 10ஆம் தேதி ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்தோட தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த சூழல தான் காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் நடந்திருக்கு. அப்போ கருப்பு, நீலம், பச்சை, செம்மை, பொன்மை, வெண்மை, கலப்பு இந்த 7 திரைகளும் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க குவிந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முழங்கி ஜோதி தரிசனத்துல பங்கெடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஜோதி தரிசனம் நடக்க இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.